வெல்கம் டு அவர் சேனல் எவர்கிரீன் சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி கிறிஸ்பி சிக்கன் ஃப்ரை. நம்ம யூஸ்வலாக டீப் ஃப்ரை பண்ணி சிக்கன் ஃப்ரை நம்ம ரெடி பண்ணும்போது நிறைய எண்ணெய் அதில் இருக்க மாதிரி நமக்கு ஃபீல் ஆகும். அது ஹெல்த்துக்கும் அவ்வளோ நல்லது கிடையாது. ஸோ நான் இன்றைக்கி பண்ணுற இந்த டைப்பில் நீங்கள் சிக்கன் ஃப்ரை ட்ரை பண்ணி பாருங்கள். கம்மியான அளவு எண்ணெய் ஆட் பண்ணி கிறிஸ்பியாக ஸ்பைஸியாக டேஸ்டியான ஒரு சிக்கன் ஃப்ரை ரெடி ஆகிடும். வாங்க ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். இன்றைக்கி நம்ம ரெசிபி பண்ணுறதுக்கு 1 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம ரெசிபிக்கு தேவையான மசாலா ஐட்டம்ஸ்லாம் நம்ம ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு பவுலில் பாதி கப் அரிசி மாவு, 1/4 கப் சோள மாவு, 2 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, 1 சிட்டிகை மஞ்சள் தூள், 3 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, ஒரு முழு எலுமிச்சை பழத்தோட சாறை ஆட் பண்ணியிருக்கேன். இது கூட தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. அதை நான் ஷூட் எடுக்க மறந்துட்டேன், சாரி. இப்போ நம்ம கை வச்சு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஓரளவு நம்ம மசாலாலாம் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ண போகிறேன். நம்ம எண்ணெய் ஆட் பண்ணதுக்கப்புறம் இது நல்லா பேஸ்ட் மாதிரி வந்துடும் கன்சிஸ்டன்சி. இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு உருண்டை பிடிக்கிற அளவுக்கு வந்ததுக்கப்புறம் 1/4 கப் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இதை நல்லா க்ரீமியாக பிசைஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம மசாலா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த மசாலாவில் நம்ம எடுத்து வச்சுருக்க சிக்கன் எல்லாத்தையும் நல்லா கோட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இன்றைக்கி நான் சொல்லியிருக்க இந்த அளவு மசாலா 1 kg சிக்கனுக்கு கரெக்டாக இருக்கும். நீங்கள் எண்ணெய் தண்ணி ஏதாவது ஒன்று கொஞ்சம் அதிகமாகவோ இல்லை ரொம்ப கம்மியாகவோ போயிடுச்சுன்னா இது இந்த க்ரீமி டெக்ஸ்சர் வராது. அப்புறம் நமக்கு சிக்கனில் நல்லா கோட் பண்ணுறதுக்கு வராது. இப்போ நம்ம மசாலாவில் சிக்கன்லாம் நல்லா கோட் பண்ணியாச்சு. இது மினிமம் 1 hour ஊற வைக்கணும். மேக்ஸிமம் 2 hours 3 hours கூட ஊற வச்சுக்கலாம். பட் 1 hourக்கு மேலே ஊற வைக்கிறதா இருந்தால் எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம சிக்கன் 1 hour நல்லா ஊறியாச்சு. இனி நம்ம சிக்கனை ஃப்ரை பண்ண ஆரம்பிச்சிடலாம். நான் இன்றைக்கி சிக்கன் ஃப்ரை பண்ணுறதுக்கு நான்ஸ்டிக் கடாய் எடுத்திருக்கேன். கடாய் சூடானதுக்கப்புறம் எண்ணெய் எதுவும் அப்ளை பண்ண தேவையில்லை. ஜஸ்ட் அப்படியே நம்ம சிக்கனை அதில் ப்ளேஸ் பண்ணிவிடுங்க. நீங்கள் நான்ஸ்டிக் கடாய் இல்லைன்னா இரும்பு கடாய் எடுத்துக்க ட்ரை பண்ணுங்கள். அப்போ தான் சிக்கன் கடாயில் ஒட்டாமல் சூப்பராக எந்திரிச்சு வரும். ஒரு 2 minutesக்கு அப்புறம் திருப்பி சிக்கன் எல்லாம் இன்னொரு சைடு திருப்பி போட்டுக்கோங்க. ஒரே சைடில் அப்படியே வச்சுருந்தா அது நல்லா கரிஞ்சிரும் ஒரு சைடாக, அதுக்காக தான். இப்போ கடாயை மூடி வச்சு இந்த சிக்கனை இன்னொரு 5 minutes நல்லா குக் பண்ணுங்கள். 5 minutesக்கு அப்புறம் திருப்பியும் நம்ம இன்னொரு சைடு திருப்பி போடணும். இதே மாதிரி ஒரு 15 minutes இந்த சிக்கனை நல்லா மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ணிக்கணும். அப்போ தான் சிக்கன் நல்லா வெந்து வரும். இப்போ ஒரு 10 minutesக்கு நம்ம சிக்கன் நல்லா வெந்துருச்சு. இப்போயே 90% வெந்துருச்சு. பார்க்கவே சூப்பராக கிறிஸ்பியாக இருக்குது. இப்போ நல்லா இன்னொரு பக்கத்துக்கு திருப்பி போட்டுக்கோங்க. இன்னொரு 5 minutes நம்ம குக் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், 15 minutes ஆகியாச்சு. நம்ம சிக்கன்லாம் கம்ப்ளீட்டாக குக் ஆகியாச்சு. நல்லா கிறிஸ்பியாக சூப்பராக ரெடியாகி வந்திருக்கு. இப்போ இதை ஒரு டிஷ்யூ பேப்பர் போட்ட ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நாம் பண்ண மாதிரியே நெக்ஸ்ட்டு பேக் சிக்கனுக்கும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், நம்ம டேஸ்டியான கிறிஸ்பியான சிக்கன் ஃப்ரை சூப்பராக ரெடி ஆகியாச்சு. நம்ம கிறிஸ்பி சிக்கன் ஃப்ரை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபியை முடிஞ்ச வரைக்கும் நான்ஸ்டிக் பேன் இல்லைனா இரும்பு தவாவில் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். அப்போ தான் கடாயில் ஒட்டாமல் அடிப்பிடிக்காமல் நல்லா எந்திரிச்சு வரும். அதுக்காக தான் இன்றைக்கி நான் பண்ணியிருக்க இதே மாதிரி டேஸ்டியான நிறைய ரெசிபீஸ் நம்ம சேனலில் ஆல்ரெடி நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். பர்சனலாக உங்களுக்கு ஏதாவது ஒரு ரெசிபீஸ் வேணும், அது நான் செஞ்சு காட்டணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதை நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக உங்கள் கமெண்ட்ஸை படித்து பார்த்துட்டு உங்களுக்கு என்ன ரெசிபீஸ் தேவையோ அதை நான் அப்லோட் பண்ணுறேன். இன்றைக்கி நாம் பண்ணியிருக்க இந்த கிறிஸ்பி சிக்கன் ஃப்ரையை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய டேஸ்டியான ரெசிபீஸ் தெரிஞ்சுக்கணுமா உடனே போய் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.